இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16, 24, 25 இறைவார்த்தைகள். இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட ஆண்டவர் இயேசு நம்மை வழிநடத்தி செல்வாராக. மனிதர்களாகிய நாம் நடிகர் நடிகைகளை, அரசியல் தலைவர்களை, ஆண்டோர்களை, சான்றோர்களை, ஆன்மீக சமூக ஆர்வலர்களை நமது வாழ்க்கையில் பின்பற்ற விரும்பி அவர்களை போன்று உடை உடுத்துவதையும் உணவு உண்பதையும் பழகி பேசுவதையும் நடைமுறைகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்ற விரும்புவதற்கான அறநெறிகளை வழிமுறைகளாக நமக்கு தந்திருக்கிறார். தன்னலம் துறத்தல், தன் சிலுவையை சுமத்தல், தன் உயிரை இழத்தல், இவைகள்தான் இயேசு தருகின்ற அவரை பின்பற்றுவதற்கான வழிமுறைகள். தன்னலம் துறத்தல், நான், எனது, எனக்கு என்னும் குறுகிய வட்டத்தை விட்டு வெளியேறுவதால் தேவையில் இருப்போர், ஓரம் கட்டப்பட்டோர், கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோர், கைம்பெண்கள், ஒடுக்கப்பட்டோர் இவர்கள் மீது இவருடைய நலனில் அக்கறை கொள்ளவும் அவர்களோடு இணைந்து பயணிக்கவும் நம்மால் முடியும். தன் சிலுவையை சுமத்தல். மனித வாழ்வில் துன்பங்கள் யதார்த்தமானவைகள். துன்பங்களை துணிவோடு எதிர்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொள்கிற பொழுது நாம் வல்லமையும் வலிமையும் பெறுகிறோம். புனித பவுலடியார் தன்னுடைய வாழ்வில் பெரும் குறை ஒன்று முள்வோல் தைத்து தன் உடலை வருத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இதை குறித்து 3 முறை ஆண்டவரிடம் இறைவேண்டல் செய்கிறார். ஆனால் அதிலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கவில்லை. இருப்பினும் ஆண்டவர் தருகின்ற அருள் எனக்கு போதும் என்ற நம்பிக்கை உணர்வோடு தன்னுடைய வலுவின்மையை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார், வல்லமையை பெற்றுக்கொள்கிறார். தன் உயிரை இழத்தல். நம்முடைய வாழ்வில் உயிராக கருதக்கூடிய அத்தனையும் பிறருடைய நலனுக்காக, நல்வாழ்வுக்காக இழக்க வேண்டும். அவ்வாறு நாம் இழக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வை நாம் காத்துக்கொள்கிறோம், நிறைவாழ்வை நாம் கொடையாக பெற்றுக்கொள்கிறோம். நாம் உயிரென கருதக்கூடிய நேரம், அறிவு, ஆற்றல், திறமை, சொத்து, சுகம், பட்டம், பதவி ஆகிய அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்வுக்கென இழக்கின்ற பொழுது, அதை அர்ப்பணிக்கின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்வை காத்துக்கொண்டு நிறைவாழ்வை நாம் கொடையாக பெற்றுக்கொள்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுவை பின்பற்ற விரும்புகிற நாம் அவர் நமக்கு முன்வைத்திருக்கிற இந்த வழிமுறைகளை, தன்னலம் துறத்தல், தன் சிலுவையை சுமத்தல், தன் உயிரை இழத்தல் ஆகிய இந்த வழிமுறைகளை அர்ப்பண உணர்வோடு நாம் வாழ்ந்து காட்டுவோம். வாழ்வை காத்துக்கொள்வோம்,
நிறைவாழ்வை கொடையாக பெற்றுக்கொள்வோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.